இது ஏதோ ஒரு வீடு இல்லை. ஒரு மாதம் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் போலீஸ் கேஸ் நடந்து இந்த வீட்டை டெம்பரரியாக அபேண்டன் பண்ணிட்டாங்க. இது என் கதை. இது நிறைய பேரோட கதை. நான் உயிரோடு இருந்து தான் பேசுகிறேன்னா இல்லை சொர்க்கத்துலேருந்து பேசுகிறேன்னான்னு கடைசியில் தெரியும். போக போக தெரியும். வந்துடுறாங்க டெய்லியும் ஏமாத்துறதுக்குன்னு. சார் இவ்வளோ காசு கொடுக்காதீங்க, திருடனுங்க. சார் நான் ஸ்கூலில் படிக்கிறேன், பார்ட் டைமாக சேரிட்டி பண்ணுறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போடுங்க சார், இல்லைனா வேணாம். தம்பி வா, போடுங்க போடுங்க. தேங்க்யூ. டேய் இவங்க 3 பேரும் களவாணி பசங்க. ஒரு வாரமாகவே இவங்க தலைவனை கொண்ட அந்த போலீஸ்காரனை கொல்லணும்னு இருக்காங்க. இன்னி 2 நாளில் இவங்க பழி வாங்கியிருப்பாங்க. அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே இவங்க அண்ணன் ஒரு பார்பர், மற்றபடி ஒரு முட்டாள் பிக் பாக்கெட் கூட்டம் தான் அவங்க. அந்த போலீஸ்காரன் ரிட்டையர்டான ஒரு சைக்கோ. 2 பேருக்கும் சலாவில் நடந்த ஏதோ ஒரு சண்டையில் பக்கத்தில் இந்த சிசர்ஸ் எடுத்து கோயம்புத்தூர் சிட்டியே பார்க்காத அளவுக்கு ஒரு கொலை. ஆமாம், அதே பிளான் தான், புரியுதா? நான் கொல்றேன்டா எங்கள் மாமாவுக்காக. டே அவர் மாமா மட்டும் இல்லை, हमारा भी भाई है. இவனே கொல்லட்டும், நம்ம வேலை என்ன தெரியும்ல. நான் கொண்டாதாண்டா கரெக்டாக இருக்கும், எல்லாம் கில்ட்டியாகவே இருந்துருவேன். அவர் இருக்கும்போது மட்டும் என்னடா பண்ண? அவர் சாவமது என்ன சொன்னாலும் ஞாபகம் இருக்குல்ல. எனக்கு அப்புறம் நம்ம தொழிலை நீங்கள் தாண்டா கொண்டு போகணும். மைக்கை சாகிற வரைக்கும் எதுவும் செய்ய விடாதீங்க, உங்களுக்கு சாவு நெருங்கிடும். இதை சொன்னதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவரே போயிட்டாரு. யாருக்கு தெரியும் இதுக்கெல்லாம் சாவாங்கன்னு? பழி வாங்குறதாவது ஒழுக்கமாக பண்ண, அதையும் கெடுத்து விட்டுறாத. ஒன்ட்டான் கொலை பண்ணுறேன். இவ சொல்றதா கரெக்ட். நீ எல்லாம் பேசக்கூடாத, சொல்றத மட்டும் செய். நீங்கள் சொன்னால் கேட்கணுமா? நான் முன்னாடி மாதிரி இல்லை. பசிக்குது, சாப்பிடலாம். தண்ணி ஊற்ற தரல.
இதுதான் நான். அந்த பர்ஸ் அடித்தேன்ல, அது நான் தான். இது அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சேம் டே. ஜெயில இருந்த இந்த 65 வயசு போலீஸ்காரர் இப்போ ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. பிரஸ் கிட்ட வாயே திறக்க சங்க அண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற கொலை வழக்கில் 2 பேர் கைது. சை, ஒரு நல்ல ரீல் கூட வராதா? யாரும் இல்லை, நம்ம மைக் தான். அங்கே அவங்கக்கிட்ட கோச்சுக்கிட்டு இவனே களை இறங்கிட்டான். ஆமாம், தனியாக அந்த போலீஸ்காரனை கொல்ல போகிறான். அந்த ஆளை கொல்ல போகிறேன். கொண்டுட்டு அவனை பணத்தை எடுத்துகிட்டு வரேன். என்னடா பண்ண போகிறேன்? திரும்பி தான் ஹலோ. அவன் வீடு முன்னாடி தான் இருக்கான். உள்ளே எங்க? ஹலோ.
ரேப்பிடோவா? என்னதுங்க? ரேப்பிடோவா? டேய் போடா. தொடர்ந்து 5 நாளாக வாட்ச் பண்ணிருக்கேன். டெய்லி 6:15 தான் வெளியே வருவான். அதான் யூஸ்வலான டைம். வயசு 60க்கு மேலே, ஃப்ரெஜைல் மைண்ட் அண்ட் பாடி, ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஏரியா. ஸோ எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ நோ டிஃபிகல்ட்டிஸ். டார்கெட் ஃபோட்டோ இல்லை. ஏன்? இதுக்கு முன்னாடியே நோ ஃபோட்டோஸ், மெமரி தான். அண்ட் இட்ஸ் கோன் பி தட் வே ஹியர் ஆன். புதுசில் தெரிஞ்சுக்கோ. சேஃப் டார்கெட்னு சொல்கிற, அதனால் ஓகே. சரி, அப்ரோச் எப்படி? நீயும் நானும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீ என்னோட பிக்கே பேங்க் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட காசு கேளு. நான் ஒரு ரேண்டம் பர்சன் என்னோடய ஸ்கூட்டியில் இருக்கேன். நீ அவன்கிட்ட காசு கேட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணு. நான் அவன்கிட்ட காசு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவனை குழப்புறேன். நீ அப்போது ஒரு பாயிண்ட்டை சொல்லு. நான் பார்ட் டைமாக பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணு. எக்ஸ்ட்ரா பிட் கூட போட்டுக்கோ. அந்த டைமில் அவன் பர்ஸ் எடுப்பான். அப்போ நீ பர்ஸை அடிச்சிடு. பர்ஸ் அடிச்சுட்டு கெத்த ஒரு பண்ணு சொல்லிட்டு நிறைய என் ஸ்கூட்டியில் ஏறிடு. எங்கள் ட்ரெடிஷன். சப்போஸ் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா 1 பிகி பேங்க் எடுத்து அவன் மண்டலில் போட்டுரு. 2 குளோரோஃபார்ம் கலந்து கட்சிப் எடுத்து அவன் மூஞ்சியில் போட்டுரு. We live the business case, the handsome sum of money. ஹேண்ட்ஸம் சம் ஆஃப் மணி. எவ்வளோ ஒர்த்தான பர்ஸு? அந்த ஆளுக்கே தனியாக ஒரு பெரிய வீடு, வெல் டெவலப்ட் ஏரியா வித் சீனியர் சிட்டிசன்ஸ். டெய்லி கடையில் சிகரெட் வாங்க போவார். அப்போ பர்ஸை பார்த்தேன். ஃபேட் வாலெட். ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ். பொண்ணு லக்ஷ்மின்னு ஃப்ரெண்டு. ஃபேக், ரியல் நேம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓ சரி, கேட்கலாமான்னு இருந்தேன். தனியாக இருக்கியா இவ்வளோ பெரிய வீட்டில்? என்னோட கேப்டனும் டீம்மேட்ஸும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி போயிருக்காங்க ஹைதராபாத்தில். ஒரு டீலிங்னு மெட்ஃபரிக்கராக சொன்னேன். எங்களோட வீடு ஒரு வாரமாக நான் தனியாக தான் இருக்கேன். அப்படியே சின்ன சின்னதாக பண்ணிருக்கேன். அப்போது இனிமே இது நம்ம என்னது? இனிமே இது நம்ம வீடு. நான் தனியாக இருந்து பழகிட்டேன். எத்தனை மணிக்கு போகிறோம்? ஒரு 5:30. லேட்டு. ஒரு 5 o'clock போகலாம். போகிற வழியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. முடிஞ்சா? இல்லை 5 செகண்ட். நீ கும்பிடல? நம்பிக்கை இல்லை. யோ சரி, உன் பேர் என்ன? சொல்லக்கூடாது. ஆக்சுவலி 2 வருஷம் பேர்லாம் தான் சுற்றிட்டு இருக்கேன். ஓ சரி, கும்பிடு. இல்லை ஏதாவது தப்பு நடந்துடும். இல்லை, எனக்கு நம்ம தப்பு நடந்தணும்னு தோணுது. இன்னைக்கு செய்கிறோம். இதான் நீங்கள் சொன்ன முக்கியமான வேலையா? இதுவும் ஒன்று தான். இது என்னோட இன்னொரு ஃபோனு. இந்த நம்பர் உனக்கு அனுப்பிட்டேன். இது சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். ஸோ எதுக்கும் சேவ் பண்ணிக்கோ. சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல? செஞ்சிடலாம். கை இப்போ கூட கைக்கணும்னா எப்படி? இவ்வளோ டைம் ஆகுது. கன்ஃபார்மாக தெரியுமா அந்த டைம் வருவாங்கண்ணே? ஷார்ப்பாக 6:15 வருவார்ரா. இன்னைக்கு என்ன என்ன பண்ணலாம்?
நீ என்ன பண்ணுற? எனக்கு பேக் கேட் ஓப்பனாக இருக்கான்னு பாரு. என்ன நீ உள்ளே போகிறல, அப்போ நான் பெல் அடித்து அட்ரஸ்ஸு சேரிட்டி ஃபண்டுன்னு ஏதோ சொல்லி அவனை அங்கே நிற்க வைக்கிறேன். நீ உள்ளே போயிட்டு பஸ்ஸை தேடு. வேல்யூபிளான திங்ஸ் எது கிடச்சாலும் கொண்டு வந்துடு. சரியா? புரிஞ்சா? டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். டேய் டேய், எங்கள் மாமாவே கொள்வியா? நகராத, நான் உங்களை கொல்ல போகிறேன். யார் தானே? உங்களை கொல்ல வந்தேன். என்னால் நடக்க கூட முடியல சார். விட்டுருங்க சார், நான் போயிடுறேன். ப்ளீஸ் சார், அடிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். சரி, உட்காரு சேர்ல. சார் விட்டுருங்க சார், போயிடுறேன். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார், அடிக்கிறேன் சார். சார் ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ்? சார் விட்டுருங்க சார், போயிடுறேன். ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ்? சார் எதுக்கு சார்? சிம்பிள். ஹெட்ஸ் ஆர் டைல்ஸ்? அஜய்ச்சா எல்லாமே இருக்கும். இல்லை சார், வேணாம் சார். எதுக்கு சார்? Heads. You're a lucky fellow. போகிறேன் சார்.
இது முன்னால என்னன்னு சொன்ன? என்னையே கொலை பண்ணிடுவேன், வா போ. ஆ? சார் இங்கே நியூ கார்டன் அவென்யூ 4th ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இப்படி போய் ரைட்டில் போ. அந்த ரைட்டுங்களா? அதே ரைட்டில் தான். சார் ஒரே நிமிஷம். நாங்கள் சாட்டிக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறோம். உங்களால் முடிஞ்சதை ஏதாவது போட முடியுமா? இல்லை போப்பா. சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே நிமிஷம். 6 வருஷம் ஜெயில இருந்த இந்த 65 வயசு போலீஸ்காரர் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. சார் தண்ணி வேணும் சார். கொண்டு வர்றேன்.
ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா நாய். தம்பி ஓடாத, உன் தோஸ்து இங்கே தான் இருக்கான். வா. டே உன்னை எவன்டா அந்த நம்பர் கால் பண்ண சொன்னது? கொடுத்தா சேஃப்டி கொடுத்தேன், அதுக்கு கால் பண்ணிடுவியா? என்னை விட்டு போயிருக்கேன். ஆமாம் போயிருப்பாங்க. இந்த பேர் செத்து கரைச்சி எந்த கட்சி அதுக்கு உதட்டு மூஞ்சி மட்டும் தான் சொல்லணும். எப்போ இருக்கிறது டேய் நான் ஒருத்தர் இருக்கேன்டா, 3 பேர் சேர்ந்து வச்சிடலாம்டா. சும்மா கேளுடா, உதவி பண்ணுறேன்டா. எப்படி? இது அவன் பர்ஃப்யூம், கப்போர்ட்லேருந்து எடுத்தேன். அவன் கண்ணில் அடிச்சுட்டு ஓடிடலாம். கையை பாருங்கண்ணா. இவன் நம்மளை காப்பாற்ற போகிறானா? உங்களுக்கு தெரியுமா? உங்கள் இடத்துல தான் இருந்தான். உங்கள் மாமாவை தான் அவன் கொண்டான். சரி, அவங்ககிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டாரு. இப்போ வர பாட்டை நான் கேட்குற மாதிரியா இருக்கு. டேய் இந்த பாட்டு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறா. சொல்லுங்க. ஏன்பா என்ன கூடக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? சார் இல்லை சார், கொலை பண்ணலாம் வரல சார். பிக் பாக்கெட் தான் சார். போலீஸ் கிட்டவே திருட்டா? நீங்கள் போலீஸ்னு தெரியும் சார், இங்கேயோ பார்த்துருக்கேன் நான். இது உங்கள் வீடும் தெரியல சார், தெரியாமல் வந்துட்டோம் சார். ப்ளீஸ் இனிமேல் பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம் ப்ளீஸ், விட்டுருங்க சார். சார் போலீஸ்க்கு இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ பணமா? அட கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரம் தான் இருக்க போறீங்க, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதை இருக்கட்டும், உங்களுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? சார் நாங்கள் 2 பேர் தான் சார் ஒன்றும், உங்களுக்கு யாருமே தெரியாது சார். சம்மந்தமே இல்லை சார் எங்களுக்கு அவனுக்கு சார். வேணாம், ஒரே ரத்தமாக இருக்குது சார், பயமாக இருக்குது. எதுக்கு இவன் மாமாவை போனீங்க? ஓ இவனோட மாவன் தான் அவனா? இப்ப புரியுது. டே அசீமே, மைக் போலீஸ்கார வீட்டில் மாட்டிக்கிட்டான்டா. நீ முதல்ல போ, நான் ஆளுங்களை அனுப்புகிறேன்.
என் பொண்ணை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியல. இஷ்டத்துக்கு வெட்டி போட்டான். சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன சார்? ஆமாம், பல வருஷமா சலூன் கடை நடத்துகிறான். என் பொண்ணுக்கு பையன் மாதிரி முடி வெட்டி விட்டாங்க. என் பொண்ணை அப்படி பார்த்த உடனே என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்படியே சார் யார் சார்? பொண்ணா சார்? 100 வயசு சார் அவருக்கு. சார் 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 ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் நான் எதுக்கு இங்கே வந்தேனே தெரில சார். நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் சார். இனிமேல் நான் இந்த தொழிலே விட்டுறேன் சார். சார் இன்னைக்கு தான் சார் இவனை பார்த்தேன். யாருன்னே தெரியாது சார். பேர் கூட தெரியாது சார். சும்மா சார் சும்மா ரொம்ப இருமாதீங்க. பாக்கெட்ல கர்ச்சீஃப் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் உள்ள பூவா தலையா? சார் தம்பிகளா, யோசனை பண்ணீங்களா? என்ன பண்ண போறீங்க? ஹெட்ஸ் ஆர் டைம். சீக்கிரமா சொன்னீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். வேணாம் சார். ஹெட்ஸ் ஆர் டைம். ப்ளீஸ் ஹெட்ஸ் ஆர் டைம். சொல்லுங்கப்பா. என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. ப்ளீஸ் சார். பூவா தலையா? சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். பூவா தலையா? சொல்லுங்கப்பா. பூவா தலையா? ஹெட்ஸ் டீ. இல்லை சார். பேட் லக். பூ விழுந்திருக்கு. பாவம் நீங்க. கடைசி ஆசை என்ன? ப்ளீஸ் சார். உங்க கடைசி ஆசை என்ன? சார் ப்ளீஸ் சார் 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 இவனுக்கு தான் கடைசியா சார். சார் சார் இல்லை சார். சார் விட்டுருங்க சார். சார் இவன் இருக்கு சார். சொல்கிறான். என்ன இல்ல கடைசி சார். ஆசை? என்ன கடைசி ஆசை? சார் சிகரெட் அடிக்கணும் சார் கடைசியா. சார் இல்லை சார். சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். அதெல்லாம் இல்லை சார். சார் சிகரெட் அடிக்கணும் சார். சரி, உன் ஆசை அவ்வளோதானே. பற்ற வச்சுட்டா போகுது. வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சிகரெட் பிடிக்கிறது தப்புங்கிறாங்க. வாடா. அதையும் பண்ணுறாங்க. இது தப்பு தான், ஆனால் பெரியவும் தப்பும் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிட்டு சாமி முன்னாடி கதறாங்க. ஆனால் எல்லா வாழ்க்கையிலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. என்னது? அப்போ என்ன வித்தியாசம்? ஏன் கும்பிட்றாங்க? ஏன் கடவுளை வச்சு சண்டை போடுறாங்க?
இது புரியாமல் எப்படி இருக்காங்க? ஆம்பளை நான் இப்படி இருக்கணும், பொம்பளை நான் இப்படி இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு? யார் சொல்கிறா? நம்பிக்கை இல்லை. 4 வருஷமாக கூட இருந்தவங்க அடிமையாக பார்க்குறாங்க. ஒரு நாள் தெரிஞ்சவன் நண்பனாக தெரியுறான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவத்தில் வந்து நிற்குது. இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கோம்? ஏன் இங்கே வாழ்கிறோம்? என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் வாழணும். எந்திரா, எந்திரா, கை வாடா, டி வாடா. வாடா, கிளம்பலாம். என்னடா ஆச்சு? அவன் சட்டை ஃபுல்லாக சென்ட்டாக இருந்துச்சா, அவன் அடிச்சானே. உன் வாயில சிகரெட் வைக்க பார்த்தாரா? உன் வாயில வச்சோன்னே நீங்க துப்பிட்ட. அவன் எரிய ஆரம்பிச்சிட்டாரா? இருந்தாரா? சரி வா, கிளம்பலாம். போற வழியே சொல்றேன். தெரியாம ஐராசு போட்டேன் போல. டேய், ஒருத்தன் போனால, அவன் தான் அசீம்னு நினைக்கிறேன். அவன் தானே என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சான். உன் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அட்ரஸ்லாம் கொடுத்தான். இதே ரூட்ல அவனை நான் ஒரு டைம் பார்த்தேன்டா. இந்த ரூட்ல பாத்தியா? சரி வா. ராபிடோவா? போடா. சரி வா. சான்ஸ் இல்லடா. இதோ குண்டா தப்சம். நான் கும்பல, நான் தப்பிக்கலையா? ஆல்மோஸ்ட் செத்துருக்கோம். இந்த தொழில் பண்ணிட்டு நீ கடலை வேற துணையாக இருக்கிற. கடைசியில் எதுவுமே கிடைக்கல. முதல்ல இதெல்லாம் விடணும்டா. ஆமாம், வரனா தொழில் இருக்கு, நம்மளாம் வரனா பண்ணுறது. உலகத்தில் தொழிலாளா எவ்வளோ இருக்குடா. ஏதாச்சும் உங்களுக்கு பார்த்து பிடிப்போம். நம்ம உழைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழியை தேடுவோம். அதனால் ஸ்கூட்டர் அங்கேயே விட்டோம்டா. ஆடா வரேன். வா.